السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. தாஜ் மஹால் என்றும் தென்னிந்தியாவின் ஞானத்தின் நகரம் என்றும் அழைக்கப்படக்கூடிய நாலேஜ் சிட்டி என்று உலகமெல்லாம் புகழ் மணக்கும் பறக்கும் நாலேஜ் சிட்டியினுடைய மாணவர் அமைப்பின் சார்பாக மீம் என்று சொல்லக்கூடிய மீம் எழுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த கவியரங்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இப்போது 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 5வது ஆண்டில் வித்தியாசமாக மலையாளம் மட்டுமின்றி தமிழுக்கும் கன்னடத்திற்கும் ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ் இஸ்லாமிய கவிதை உலகம் என்பது மிக நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது. மறைந்த சதகத்துல்லா அப்பா தொடங்கி இன்று வரைக்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கவிதைகளும் காவியங்களும் பாடல்களும் இயற்றப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு சில கவிஞர்கள் எழுதிய சிறிய கவிதைகளை மலையாள மொழிபெயர்ப்போடு நான் உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய கவிதையை வாசிக்க முயற்சி செய்கிறேன். அஷ்ரஃப் ஷிஹாபுதீன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவை சேர்ந்த கவிஞர் ரசூலுல்லாவை பற்றி 5 வரியில் ஒரு சின்ன கவிதை எழுதினார். அந்த கவிதை இப்படி: முஹம்மது என்று எழுதிவிட்டு முகர்ந்து பார்த்தேன். முஹம்மது என்று எழுதி நான் மனத்து நோக்கியபோல் முஹம்மது என்று எழுதி முகர்ந்து பார்த்தேன். என் கலிமா விரலிலும் கஸ்தூரி வாசம் என்று எழுதி வைத்தேன். முஹம்மது என்று எழுதிவிட்டு முகர்ந்து பார்த்தேன். என் கலிமா விரலிலும் கஸ்தூரி வாசம். இது ஸ்ரீலங்காவை சேர்ந்த அஷ்ரஃப் ஷிஹாபுதீன் எழுதிய ஒரு சின்ன கவிதை, மிக நீண்ட கவிதை. அதே போல தமிழில் புகழ்பெற்ற ஒரு கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சாகித்ய அகாடமி அவார்டு பெற்றிருக்கக்கூடிய கவிஞர். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். தாயிஃப் நகரத்திற்கு ரசூலுல்லாஹ் சென்ற பொழுது அங்குள்ள மக்கள் ரசூலுல்லாவின் மீது கற்களை வீசி காயப்படுத்தினார்கள். இது நமக்கெல்லாம் தெரியும். அந்த 5 வரி கவிதையை மிக அற்புதமாக கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருகிறார். கற்களின் மீது பூக்களை சொரிந்த மக்கள், விக்கிரக ஆராதனா செய்யுவான் வேண்டி தங்களுடைய விக்கிரகங்கள் மீது பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்கின்ற மக்களான அவர். கற்களின் மீது பூக்களை சொரிந்த மக்கள் முதலாக ஒரு பூவின் மீது கற்களை சொரிந்தார்கள். இது அவர் எழுதிய கவிதை. அதே போல மதீனாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பொழுது மதீனா ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு அரவணைப்பாக இருந்தது என்பதை குறித்து சொல்லுகிற பொழுது ஒரு வரியில் சொன்னார், மதீனா நீ மற்றொரு ஹலீமா என்று சொன்னார். ஆமினா உம்மாவை இழந்த பிறகு எப்படி ரசூலுல்லாவுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் பொறுப்பை அன்னை ஹலீமா பொறுப்பேற்றார்களோ அதே போல மதீனா நீ மற்றொரு ஹலீமா என்று சொன்னார். மலேசியாவை சேர்ந்த ஒரு கவிஞர் சீனி நைனா முகம்மது, அவர் பெருமானாரை பற்றி படிக்கிற பொழுது அண்ணல் ஒட்டகத்தின் மீதிருந்து இறங்க கண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி தாழோட்டு வரும்போ அண்ணல் ஒட்டகத்தின் மீதிருந்து இறங்க கண்டால்
என் உள்ளத்தில் கால் வைத்து இறங்கச் சொல்வேன். എൻ്റെ കൽബിൽ കാല് വെച്ച് നിങ്ങൾ ഇറങ്ങണമെന്ന് ഞാൻ പറയും. നിങ്ങൾ നിങ്ങളുടെ കാല് ഭൂമിയിൽ പെടാൻ പാടില്ല എന്നുള്ള രീതിയിൽ അണ്ണൽ ഒട്ടകത്തിൻ മീതിരുന്ന് ഇറങ്ങുവതായി എൻ ഉള്ളത്തിൽ കാൽ വയ്ത്ത് ഇറങ്ങச் ചൊൽവേൻ. ഖന്തക്ക് യുദ്ധത്തിൽ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ആ വിശപ്പ് മാറാൻ വേണ്ടിയിട്ട് വയറ്റിൽ കല്ല് കെട്ടിയിരുന്നല്ലോ. ആ കല്ല് ഞാൻ കണ്ട അത് പൊട്ടിച്ച് അത് മാവാക്കി ഞാൻ അത് കഴിച്ച് സഹർ ചെയ്യുന്നു. அண்ணல் ஒட்டகத்தின் மீதிருந்து இறங்குவதாயின் என் உள்ளத்தில் கால் வைத்து இறங்கச் சொல்வேன். பசி மறக்க கட்டி வைத்த கல்லை கண்டால், ஹந்தக்கில் பசி மறக்க கட்டி வைத்த கல்லை கண்டால் அதை கரை துண்டு சஹர் செய்து நோன்பு வைப்பேன் என்று அவர் சொன்னார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தமிழில் நிறைய கவிதைகள் பாடியிருக்கிறார்கள். இன்ன பைத்தன் அந்த சாக்கினுஹு என்று சொல்லக்கூடிய அந்த கவிதையை, அரபு கவிதையை அடிப்படையாக வைத்து ஹுசைன் முகமது மன்பஇ என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த புகழ்பெற்ற ஒரு கவிஞர் பெருமானாரை பற்றி மிக அற்புதமான ஒரு கவிதையை படித்தார். திங்கள் நபிகள் உலவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை. റസൂലുള്ളാ നടന്നു വന്നാൽ ആ തെരുവിൽ തെന്നൽ കാറ്റ് വരൂല. തിങ്കൾ നബികൾ ഉലവും തെരുവിൽ തെன்றல் நடப்பதில்லை. சங்கை நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. அண்ணல் நபிகள் அருகில் இருந்தால், அண்ணல் நபிகள் அருகில் இருந்தால் அத்தர் மணப்பதில்லை. கண்ணல் நபிகள் கருத்தை சுவைத்தால், கண்ணல் நபியின் கருத்தை சுவைத்தால் கரும்பும் இனிப்பதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இரவே வருவதில்லை. பூமா நபிகள் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை. റസൂലുള്ളാഹിന്റെ ഹദീസ് ഉള്ളപ്പോൾ നമുക്ക് ഈ ലോകത്ത് ഒരു പുസ്തകത്തിന്റെ ആവശ്യമില്ല. பூமா நபிகள் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை. கோமா நபிகள் கூட நடந்தால் குடையும் தேவையில்லை. ஏகன் தூதர் குரலை கேட்டால், ஏகன் தூதர் குரலை கேட்டால் இசையை ரசிப்பதில்லை. റസൂലുള്ളാഹിന്റെ സ്വരം, ഈ സൗണ്ട് കേട്ടാൽ ഈ ലോകത്ത് ആരും മ്യൂസിക് ഇതുണ്ടല്ലോ, മ്യൂസിക് അത് രസിക്കൂല. ஏகன் தூதர் குரலை கேட்டால் இசையை ரசிப்பதில்லை. தாஹா நபியிடம் பழகிய குழந்தை, தாஹா நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை എന്നുള്ള രീതിയിൽ വളരെ നീണ്ട ഒരു കവിത റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം കുറിച്ച് പഠിച്ചിട്ടുണ്ട്. ഇങ്ങനെ ഒരുപാട് തമിഴ് കവിതകൾ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം കുറിച്ച് പഠിച്ചിട്ടുണ്ട്. ഞാൻ ഇപ്പോൾ എൻ്റെ ഒരു ചെറിയ കവിത, ഈ ചുരുങ്ങിയ നേരത്തിൽ എഴുതിയ ഒരു കവിത നിങ്ങൾക്ക് മുമ്പ് തമിഴിൽ വാസിക്കാം. യാ റസൂലല്ലാഹ്, അഹമ്മദ് മലര മുഹമ്മദ് കുളിര, அகம் அது மலர முகம் அது குளிர, மிஸ்வாக்கு செய்து வருகிறது இந்த மிஸ்கீனின் தமிழ் வார்த்தை. மிஸ்வாக்கு செய்து வருகிறது இந்த மிஸ்கீனின் தமிழ் வார்த்தை. கொஞ்சம் மிஸ்கு பூசிவிடுங்கள் நாயகமே. யா ரசூலல்லாஹ், பிரபஞ்சத்தின் பெருங்கொடையே, மொழியின் உச்சம் கவிதை, படைப்பின் உச்சம் நீங்கள். நீங்கள் மானுடத்தின் முகம் பார்க்க அல்ல, அகம் பார்க்க உதவும் அதிசய கண்ணாடி. முஹப்பத்து என்னும் ரசவாதம் பூசப்பட்ட ரகசிய கண்ணாடி. சுன்னத்து அதன் பிரதிபலிப்பு, ஜன்னத்து எங்கள் மறுபிறப்பு.
உம்மி நபியின் பெயர் உச்சரிக்கப்படாவிட்டால் இவ்வுலகின் இதயமே இறந்து போய்விடும். முஹம்மது என்று உச்சரிக்கப்பட்டால் சண்டாளன் வாயில் இருந்தும் ஸலவாத்து வந்துவிடும். தாயிஃபில் நபியை கல்லால் அடித்த மக்களை முஹம்மது என்னும் கருணை சொல்லால் திருத்தினான் அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நீங்கள் பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பல்கலைக்கழகம் கண்டதில்லை, உம்மி எனும் எழுத படிக்க தெரியாதவர் உங்களை எழுதி படிக்காதவர் யாரும் உண்டோ இந்த உலகத்தில்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் துட்டு கொடுத்து வெற்றி கண்டவரல்ல, மனங்களை விட்டு கொடுத்து வெற்றி பெற்றவர். யா ரசூலல்லாஹ், தாங்கள் பிரபஞ்சத்தின் ஒளி வெள்ளம், ஒற்றை துளி சமுத்திரம், கோடிக்கணக்கான மூமின்களின் இதய துடிப்பு. யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லித் தீராத வாழ்க்கை, பேசித் தீராத வரலாறு, வார்த்தைகளுக்குள் சிக்காதவர், வர்ணனைகளுக்குள் அடங்காதவர். கண்ணீரில் ஒது செய்து மஹப்பத்தின் கம்பளம் விரித்து நீங்கள் கல்புக்குள் வர வேண்டும் என வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறோம். நீங்கள் வராவிட்டால் கண்கள் துயரத்தில் தூங்காது, வந்துவிட்டால் இமைக்காமல் பார்த்திருந்து தூங்காது. இப்படி இரு நிலையிலும் தூங்க இயலாத இஷ்கு என்னும் நோயினால் பூத்து கிடக்கிறது எங்கள் கண்கள். எங்களுக்குத்தான் எத்தனை எத்தனை ஆசைகள். மக்காவின் பேரீச்சம் மர இலை ஆகியிருக்கலாம், அண்ணலார் நடந்து சென்ற பாதையின் மணல் துகளாக மாறியிருக்கலாம், திருமறையின் முதல் வசனம் கேட்ட ஹீரா குகையின் வெளிச்சமாக நாங்கள் பிறந்திருக்கலாம், பிலாலின் குரல் வெளிவந்த பாங்கோசை அஷ்ஹது அன்ன முஹம்மதின் கடைசி சொல்லாக மாறியிருக்கலாம். எங்களுக்குத்தான் அத்தனை அத்தனை ஆசைகள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் காலம் காத்திருந்த கருணை, பிரபஞ்சத்தின் பேரருள், பூமியின் பெரும் கருணை, உம்மி நபியின் பெயர் உச்சரிக்கப்படாவிட்டால் இவ்வுலகில் இதயமே இறந்து போய்விடும். நாயகமே, உங்களை காணாத கண்ணும் கண்ணல்ல, உங்களை பேசாத நாவும் நாவல்ல, உங்களை சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, உங்களை பார்க்காத விழியும் விழியல்ல, உங்களை மொழியாத மொழியும் மொழியல்ல, உங்களுக்காக வாழாத வாழ்வும் வாழ்க்கை அல்ல. நாயகமே, உங்களோடு நாங்கள் இருந்ததில்லை, உங்கள் நினைவுகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்ததில்லை, நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வும் இல்லை, உங்கள் பெயரை முன்மொழியாமல் எங்கள் ஈமானும் முழுமையாவதில்லை, உங்களை பின்பற்றாமல் எங்களுக்கு இந்த துனியாவில் வாழ்வும் இல்லை. உங்கள் அருள் வாழ்வை நீர் பருக காத்திருக்கும் உயிர்களுக்கு வானம் அளிக்கும் மழையை போன்றது. வரைய முடியா அதிசயமே, பிழைகள் இல்லாத வேதவரியே, நீங்கள் துன்பம் தந்திர எதிரிகளையே மறக்க முடியாத போது நேசம் தந்த உங்களை எங்களால் எப்படி மறக்க முடியும்? யா ரசூலல்லாஹ், உங்கள் ஞாபகமாய் எங்களிடம் எதுவுமே இல்லை உங்கள் ஞாபகங்களை தவிர. துடிப்பதை விட உங்களை நினைப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது எங்கள் இதயத்திற்கு. துடிப்பதை விட உங்களை நினைப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது எங்கள் இதயத்திற்கு. நேரம் போவதே தெரியாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கையில் ஒரே ஒரு கவலை எங்களுக்கு, இந்த நேரம் ஏன்தான் போகிறது என்று. யா ரசூலல்லாஹ், புவி ஈர்ப்பு விசையால் இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம், ஆனால் மறுமையில் ஆகிரத்தில் உங்கள் விழியீர்ப்பு விசைதான் எங்கள் விமோசனம். கண்மணி நாயகத்தின் கஸ்தூரி மனம் கமழும் பொன்னகரத்து பூமுத்தம் பெறுவதற்கு நாமும் சொல்லுவோம் என்னாலும் ஸலவாத்தை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.